வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லெமன் சிக்கன் பார்க்க போறோம். லெமன் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 1/2 kg போல சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லெமன் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் எடுத்திருக்கேன். தேன் வந்து 15 ml எடுத்திருக்கேன். கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். குக்கிங் ஒயின் வந்து நான் 50 ml எடுத்திருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு, தேவைக்கேற்ப எண்ணெய், தேவைக்கேற்ப தண்ணீர். வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கட்டிங் போர்டு வந்து சிக்கனை வச்சுருக்கேன். நம்ம சிக்கனை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் வந்து நல்ல ஒரு பிரெஸ்ட் பீஸாக வாங்கிக்கோங்க. அதான் நம்மளுக்கு லெமன் சிக்கனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது போல் பீசஸை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் பீசஸ் வந்து போன்லெஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கனில் வந்து 1 டீஸ்பூன் போல் நம்ம கார்ன் ஸ்டார்ச் ஆட் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் தான் கார்ன் ஸ்டார்ச்னு சொல்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்த கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ஒயிட் பெப்பர், பிளாக் பெப்பர் ஆட் பண்ணலாம். குக்கிங் ஒயின் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்ச ஒரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். 10 minutes அப்படியே இந்த சிக்கனை வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம லெமன் சாஸ் ரெடி பண்ணிடலாம். கட்டிங் போர்டில் வந்து நான் லெமன் எடுத்திருக்கேன், ஒரு லெமன். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கின்னை வந்து தனியாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம லெமனுடைய ஸ்கின்னை ஸ்கின்ஸ் வரைக்கும் நம்ம தனியாக பீல் பண்ணலாம். நம்ம இந்த பீல் பண்ண இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஃபைனாக ஜூலியன் சைஸ் போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஃபைனாக நம்ம போடணும். பாருங்கள், நம்ம எடுத்த இந்த லெமன் பீல் வந்து நம்ம நல்லா ஃபைனாக ஜூலியன் ஷேப் போட்டேன். இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம பீல் பண்ண அந்த லெமனுமே ப்ளஸ் நான் எக்ஸஸாக வச்சுருந்த ஒரு லெமனுமே நம்ம ஜூஸ் எடுத்து இதில் விட்டுடலாம். லெமனை டைலூட் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை எடுத்தோம் இல்லையா, சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்த தேன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஒரு 10 to 15 minutes போல் அப்படியே ரெஸ்ட் கொடுக்கணும் நம்ம இந்த சாஸுக்கு. சிக்கன் பாருங்கள் 10 minutes போல் மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அந்த சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த சிக்கனை வந்து கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணிட்டு கூட ஃப்ரை பண்ணலாம். நான் இப்போ டேரக்டராக ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் போட்டுட்டோம். இது நல்லா வந்து கிறிஸ்பாக ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம், லெமன் சிக்கனுக்கு வந்து நம்ம 2 times போல் ஃப்ரை பண்ணுவோம். அப்போ தான் சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஃபுல் குக் பண்ணிடணும். செகண்ட் டைம் ஒரு ஆரத்தை வந்து நம்ம ஒரு வாட்டி நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு ஒரு 1 minute போல் எடுத்துகிட்டு எடுத்துருவோம். பாருங்கள், இந்த ஃபஸ்ட் பேட்ச் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆரட்டும். இப்போ நம்ம செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிடலாம். செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிட்டோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், நம்ம எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச் வெந்துடுச்சு. நம்ம செகண்ட் பேட்சை எடுத்துடலாம். நம்ம ஃபஸ்ட் பேட்ச் ரெடி பண்ண இந்த சிக்கனை வந்து மறுபடியும் ரீஃப்ரை பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஃபஸ்ட் பேட்சை ரீஃப்ரை பண்ணிட்டோம். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். செகண்ட் பேட்ச் இப்போ நம்ம ரீஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு 1 minute நம்ம எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் பேட்சை ரீஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு நான்ஸ்டிக் ஃப்ரைங் பேன் எடுத்திருக்கேன். இது நான் இன்னமும் பற்ற வைக்கல. இதில் வந்து நம்ம ரெடி பண்ண லெமன் சாஸ் இருக்கு இல்லையா, அது ஆட் பண்ணிடலாம். நான் இன்னமும் அடுப்பு பற்ற வைக்கல. லெமன் சாஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். மிதமான தீயில் வைக்கணும். இந்த சாஸ் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மிதமான தீயில் வச்சுருக்கோம். நம்மளுக்கு சாஸ் வந்து ஹீட் ஆகணும், கொஞ்சம் திக்கன் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து ஒரு மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ லெமன் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது சாஸை நம்ம. ஸோ முன்னத்துக்கும் இப்பயும் பாருங்கள் லைட்டாக திக்கன் ஆகிருக்கு, நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ லைட்டாக நம்மளுக்கு சூடு ஏறி இருக்குது. இன்னும் ஒரு 1 minute நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு கொதி வர ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு அணைச்சிடலாம்.
அடுப்பு அணைச்சிட்டோம். அடுப்பு அணைச்சிட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம் நம்மளுடைய லெமன் சாஸில். பாருங்கள், நான் அடுப்பு அணைச்சிட்டேன். அடுப்பு ஆனில் வச்சு நம்ம போடக்கூடாது. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் போல் அப்படியே இந்த சாஸில் சோக் ஆகட்டும். நம்ம அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப சுவையான லெமன் சிக்கன் உங்களுக்காகவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த லெமன் சிக்கனை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.